உயர்வான நோக்கங்களே உருவாக்கும் தாக்கங்களை, கருவாகும் ஏக்கங்களே கரை சேர்க்கும் மார்க்கங்களை, தாகத்தை தீர்க்கும் தேகத்தை வார்க்கும் பலன் தேடா பகிர்வன்புதான், வாழ்வில் பலன் சேர்க்கும் துணை நின்றுதான். இறை ஆசிரியருக்குரிய அன்பு இறைச்சி முகமே, தூய அந்தோனியாருடைய 13 வார விழா தயாரிப்பு வேளையிலே 6வது வாரத்திலே நாம் இணைந்திருக்கிறோம். இன்றைய நாளிலே இழப்புகளை மீட்டெடுப்பவர் அந்தோனியார் என்ற ஒரு சிந்தனையிலே இணைந்திருக்கிறோம். இழப்பு என்று சொல்லும்போது எத்தனை வகையான இழப்பு, ஈடு செய்ய முடியாத இழப்பு, ஈடு கட்டக்கூடிய இழப்பு, இழப்பீடு பெறக்கூடிய இழப்பு, பல வகையிலே பொருளாதார இழப்புகளையாவது சமாளித்து விடலாம். ஆனால் பல வகையான துரோகங்களை, உறவு இழப்பு இருக்கிறதல்லவா, நம்பியவர்கள் நமக்கு மோசம் செய்யும் போது, யாரையெல்லாம் நல்லவர்கள் என்று நினைத்து கொண்டிருந்தோமோ அவர்கள் புறம்பேசி நமது வாழ்வை கெடுத்து நம்முடைய வளர்ச்சிக்கு ஒரு பாதாளத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு மன வேதனை இருக்கிறதா, பயங்கரம். ஆக ரணங்களை நாம் தாண்டி கொண்டு இருக்கிறோம், வேதனைகளை தாண்டி கொண்டு இருக்கிறோம், துரோகங்களை தாண்டி கொண்டு இருக்கிறோம். இழப்புகள் அன்றாட வழக்கமான ஒன்றாக மாறிவிட்ட ஒன்று. தெரியாத இழப்புகளை, தெரியாமல் செய்த தவறுகளை மன்னித்து விடலாம். ஆனால் தெரிந்தே அறிந்தே நமக்கு இழைக்கப்படுகின்ற இழப்புகள் வேதனையாக இருக்கிறது. இதை மற்றவரோட சொல்கிறதுக்கும் பயமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் யார்கிட்ட போய் சொல்கிறதுங்க? நம்முடைய இழப்புகள் குறித்தோ, நம்முடைய துயரங்கள் குறித்தோ, நம்மளுடைய ரணங்கள் குறித்தோ மற்றவரிடம் சொல்வதற்கு பயமாக இருக்குது. அதனால தான் பெரியவங்க சொல்கிறாங்க, உன்னுடைய பிரச்சனைகளை சிலரிடம் சொல்லாதே, உன்னுடைய பிரச்சனைகளை சிலரிடம் சொல்லாதே, அவர்கள் உனக்கு தருகிற ஆறுதலை விட அடைகிற ஆனந்தமே அதிகம். ஏதோ நம்பி நம்முடைய பிரச்சனை சொன்னால் வீடு வந்து வர்றதுக்குள்ள ஊருக்கெல்லாம் பரவி இருக்கு. அதில் எப்படியெல்லாம் விதவிதமாக நம்முடைய வேதனையை ரசித்து கேட்குறதுல சில பேருக்கு அடையே இருப்ப ஆனந்தம் இருக்குது. நம்மளே நொந்து செத்து போய் சொல்லுவோம், என்ன அது கையில் ஒன்றும் இல்லை, ஆணி அடித்தேன், தெரியாமல் சுத்தியல் கையில் பற்றுச்சு, அதான் கட்டு போட்டிருக்கேன். எங்கே திரும்ப சொல்லு. ஆணி எடுக்க போனேன், சுத்தியலோட ஆணி எடுக்க போனேன், அந்த படத்தை போய் ஓங்கி அடிச்சியா, அது விரலில் பட்டுச்சா, அப்படியே சொட்டா ரத்தம் நல்லா வந்துச்சா. அதாவது நம்ம வேதனையை நம்ம வாயிலே சொல்ல வைக்கிறது. உண்மைங்க, நினச்சி பாருங்க, எத்தனை பேர், அதாவது நம்முடைய அன்றாட நிகழ்வுகள் குறித்தோ, நம்ம குடும்பத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எத்தனையோ விஷயங்களை என்னமோ உங்கள் நாத்தனை வந்துட்டு போன மாதிரி இருந்துச்சு போட்டு விடுறது, பற்ற வைக்கிறது. அட வந்தா என்ன உனக்கு என்ன அடையப்பா. அதான் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கூப்பிட்டு சண்டை போடுவாலாம் கொட்டைக்காய் உதடி, வலியின சண்டைக்கு போடுவாலாம் வாழைக்காய் உதடி. கூப்பிட்டு சண்டை போடுறது, கூப்பிட்டு சண்டை போடுவாலாம் கொட்டைக்காய் உதடி, வலியின சண்டைக்கு வருவாலாம் வாழைக்காய் உதடி. எந்தெந்த விதத்தில் நம்மளை பாடாப்படுத்தி அந்த பஞ்சாயத்தை சொல்லி இந்த பஞ்சாயத்தை சொல்லி, நீங்கள் இன்னும் சாடையை கூட சில சமயம் இந்த வார்த்தையை கூட சொல்லலாம். அதான் வீதியில் ஒருத்தி உரலை வறுத்துக்கிட்டு இருந்தாலாம், புரியுதா? வீதியில் உரலை வறுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம். அடுப்பை கூட்டி அதுக்கு ஒரு வடைச்சட்டியை வச்சு கஷ்டப்பட்டு உரலை தூக்கி அதில் போட்டு உலக்கையை வச்சு, அதாவது அதாவது அந்த வறுக்கிறது பெருசு இல்லை, உரலை வறுக்கிறது பெருசு இல்லை. வீதியில் போகிறவன் என்னடி இப்படி எதங்கட்டத்தனமாக இப்படி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கே, இதெல்லாம் நல்லதா ஏன் அப்படின்னு கேட்கணும். அதை வச்சு சண்டை. அப்போ நீங்கள் யாராவது வம்பா உங்களுக்கு சண்டை போடுறதுக்காக தான் கேட்டாக்க இந்த 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 பழமொழி சொல்லணும். அதான் ஒருத்தி உரலை வறுத்துக்கிட்டு இருந்தாலும் அப்படின்னு நீ இன்டெரக்டாக நீ மறைமுகமாக என்னோட சண்டை போடுறதுக்கு நீ வழி வகை தேடிக்கிட்டு இருக்க அப்படின்னு. உண்மைதாங்க. ஆக அவனுடைய பிரச்சனைகள் எல்லாருடையும் சொல்கிறதுக்கு பயமாக இருக்குது. ஏன் சொல்லணும்?
அவர்கள் நமக்கு தருகிற ஆறுதலை விட அடைகிற ஆனந்தமே அதிகம். ஆனால் உண்மையான அன்பர்கள், நண்பர்கள், பாசத்துக்குரியவர்கள் நம்முடைய வேதனை உணர்ந்து கொள்வார்கள். நல்லா யோசித்து பாருங்க. சில பேர் மட்டுமே நமக்கென்று சில துயரங்கள் வரும்போது இவங்கள்ட்ட பேசலாமா அப்படின்னு ஒரு மனசில் வருமா இல்லையா? உடனே ஒரு சில பேர் நம்முடைய மனதுக்கு வருவாங்க. அவங்கள்ட்ட சொல்லிடுவோம், ஒரு வார்த்தை அவங்கள்ட்ட அவங்க நல்ல முடிவை சொல்லுவாங்க. பிரச்சனை, பிள்ளைகள் வாழ்க்கை குறித்த முடிவுகளோ அல்லது சில பிரச்சனைகளோ நம்ம உடனே சில பேர் தான் மனதுக்கு வருவார்கள். அவர்களோட பேசி அவர்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை தருவார்கள் அப்படின்னு. அதனால் எல்லாருமே நம்ம மாதிரிகளாக இருக்கிறார்கள், எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள் அப்படிலாம் இல்லை. சில மாதிரிகள் இருக்கிறார்கள், சில பேர் மாதிரிகளாக இருக்கிறார்கள், பல பேர் ஒரு மாதிரியாக இருக்கிறார்கள். ஆக இப்படிப்பட்ட வாழ்க்கையிலே நம்முடைய பிரச்சனைகளை இழப்புகளை யாரிடம் சொல்வது? யாரிடம் செல்வோம்? இறைவா, வாழ்தரும் வார்த்தை உம்மிடம்தானே உள்ளது. ஆக ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் சொல்ல முடியும். அழுது தீர்த்துருவோம். நமக்கென்று ஒரு ஆதரவாளர் இருக்கிறார். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய வழி தோன்றலாக அவருடைய நமக்கு பெரியவங்கள்ட்ட போய் சொல்லுவோம், பெரியவங்கள்ட்ட ஆசீர் வாங்குவோம். அதே மாதிரி ஜெப பரிந்துரைக்கனையே ஒரு அன்பர் இருக்கிறார், தூய் அந்தோனியார். பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பொருள் காணா போச்சுன்னா, சாவி காணா போச்சு, பர்ஸு காணா போச்சு, ஏதோ டாக்குமெண்ட் காணா போச்சு, வீட்டில் என்னென்ன முக்கியமான பொருள். ஆனால் என்ன செய்வோம்? வீட்டில் ஒரு பொருளை பத்திரமா வைக்கிறோம்னு எங்கே பத்திரமா வச்சுருப்போம்? யாருமே எட்டாத ஒரு இடம், யாருமே தொடாத இடம். அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு இடம். எந்த இடம்? பைபிள். சரி, அதை யாரும் காண போகாது. அங்கே வச்சுருந்தா காண போகுது. என்ன, நம்ம தொடுறதும் கிடையாது, அதை யாரும் மற்றவங்க நம்மளும் தொடுறது கிடையாது, மற்றவங்களும் தொடுறது வச்ச இடத்துல இருக்கு. இப்படி நம்ம பொருள் காணா போச்சுன்னா என்ன பண்ணுவோம்? இப்போ நம்முடைய கத்தோலிக்க வட்டாரத்தில் அந்தோனியார்கிட்ட உடனே வேண்டிக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பாடலே இருக்குது எங்கள் ஆங்கிலத்தில். அதாவது ஒரு பொருள் காணா போச்சுன்னா எப்படி அந்தோனியார்கிட்ட கேட்குறது அப்படின்னு, டோனி டோனி லுக் அரவுண்ட், லாஸ்ட் சம்திங் ஃபைண்ட் அவுட் நவ். டோனி டோனி லுக் அரவுண்ட், டோனின்னு அந்தோனியார், டோனி டோனி லுக் அரவுண்ட், லாஸ்ட் சம்திங் ஃபைண்ட் அவுட் நவ். அதை நான் இப்படி தான் தமிழ் படுத்தினேன். அக்கம் பக்கம் பாருங்கள் அந்தோனியாரே, அவசிய பொருள் காணா போச்சு. நல்லா இருக்கா? அக்கம் பக்கம் பாருங்கள் அந்தோனியாரே, அவசியமான பொருள் காணா போச்சு. அதில் எல்லா மீனிங் வந்துடுது இல்லை? அக்கம் பக்கம் பாருங்கள் அந்தோனியாரே, அவசியமான பொருள் காணா போச்சு. இப்படி இது எப்படி ஆரம்பிக்கப்பட்டது? இப்படி சின்ன சின்ன பொருட்களோ முக்கியமான எந்த பொருள் காணா போச்சுன்னா உடனே அந்தோனியாருடைய ஜெபிப்பது எப்படி ஆரம்பித்ததுன்னா அது ஒரு சுவையான ஒரு நிகழ்வு. பதுவை நகருக்கு பக்கத்தில் புலோங்கா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. ஏன்னா இங்கே தந்தையார்கள் சொல்ல மறந்துட்டேன், தலைமையேற்று நடக்கக்கூடிய தந்தை அருள்ராஜ், இணைப்பில் செலுத்தக்கூடிய தந்தை சுதாகரோடு வாழ்த்துக்கள். மீண்டும் ரெண்டு பேருமே அவர் படித்தவர், இப்போ அவர் இருக்கிறவர். இத்தாலியில் இந்த பதுவை நகருக்கு பக்கத்தில் புலோங்கா ஒரு இடத்துல இருக்குது. தொடக்கத்தில் ஃப்ரான்சிஸ்கன் சகோதரிகள் எஸ்சிஆரை பின்பற்றுகின்றவர்கள் அந்த சபையில் நாளுக்கு நாள் பெருகும்போது அந்த புலோங்கா அப்படிங்கிற இடத்துல தான் நவத்துறவிகள்லாம் இருந்தாங்க. அவர்களோடு தூய் அந்தோனியாரும் இருந்தார். ஒரு நவத்துறவிக்கு ஒரு இடரல், சபையை விட்டு போகணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டார். போகும்போது அவர் போகிறதுக்கு ஆசைப்பட்டாலும் போகிறதுக்கு முன்னாடி ஒரு பொருளை எடுத்துகிட்டு போயிட்டார். என்ன பொருள்னா அந்தோனியாருடைய ஒரு ஜெப புத்தகம். எங்களுக்கு பிரிவிரின்னு சொல்லுவோம், கட்டளை ஜெப புத்தகம். அந்த கட்டளை ஜெப புத்தகம் அவரால் கையால் எழுதப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு புத்தகம். அவர் அந்த ஜெபங்களை எல்லாம் அவர் கைப்படவே எழுதி வைத்திருந்த அந்த புத்தகம், அந்த புத்தகத்தை எடுத்துகிட்டு போயிட்டார். போகிற வெறுங்கையை வீசிட்டு போகக்கூடாதா? இருக்கிற ஜெப புஸ்தகத்தை எடுத்துகிட்டு போய் அவருக்கு ஒரே நெருடல். என்னடா இப்படி ஒரு, அவர் போனது ஒரு இழப்பு, அவரோட இந்த புத்தகம் போனது ரொம்ப இழப்பு. அதனால் அவர் உருகி ஜெபிச்சார். யார்? முதலாக காணாப்பான பொருளுக்கு, தான் சொந்த பொருளுக்கு தான் அந்தோனியார் முதல்ல ஜெபிச்சார், காண போனது. அப்புறம் அதை எடுத்துகிட்டு போன அந்த சகோதரர் நவதுறவி வீட்டுக்கு போய் அவரால் அந்த பொருளை வச்சுக்கிட்டு இருக்க முடியல. ஒரு இறுக்கம், ஒரு பதட்டம், ஒரு பயம், என்ன செய்யனே தெரியல, ஒரு இனம் புரியாத ஒரு நடுக்கம். இந்த பொருள் இருக்கிறது ரொம்ப இதான். அதனால் அவர் மனம் மாறி, இவருடைய ஜெப பரிந்துரையால் மனம் மாறி, ஆனால் இவருக்காக அவர் ஜெபிக்கிறாருன்னு அவருக்கும் தெரியாது, இவர் தான் எடுத்துகிட்டு போனது தெரியும், ஆனால் யாரோ எடுத்துகிட்டு போயிருக்காங்க.
ஆனால் மனம் மாறி திரும்ப வந்து அந்த புத்தகத்தை ஒப்படைத்து மீண்டும் பிரான்சிஸ்கன் வாழ்க்கையில் தொடர்ந்தார் என்ற ஒரு வரலாறு இருக்கிறது. ஆக முதலாக அந்தோனியார் தன்னுடைய சொந்த பொருளுக்கு தான், அதாவது அந்த கட்டளை ஜெப புத்தகத்துக்கு தான் அவர் ஜெபித்தார். அதுக்கு பின்னாடி நிறைய அன்பர்கள் அவங்கெல்லாம் வந்து சின்ன சின்ன பொருளுக்காக இப்படி அவர்கிட்ட ஜெப பரிந்துரைக்காக ஜெபிப்பதும், அவர்களுக்காக ஜெபித்து உடனே இதெல்லாம் உடனடி தீர்வு, ஃபஸ்ட் எய்டு மாதிரி ஆண்டவர் செய்வார் அடுத்தடுத்த ஜெபங்களில். ஆனால் இந்த உடனடியாக நம்ம இந்த சாவியை பையில் தான் இருக்கும், அதாவது கண்ணாடி போட்டுட்டு தேடுற மாதிரி பல நேரங்களில் அந்தோனியாருடைய அந்த ஒரு இழப்பதை மீட்டெடுக்கக்கூடிய அல்லது இழந்ததை மீட்டெடுத்து நமக்கு தரக்கூடிய அந்த ஒரு பகுதி, அந்த பாங்கு வந்து, அதாவது அன்பானவர் வீட்டில் என்ன பண்ணுவோம், எதாவது காணா போச்சுன்னா நாம் மட்டுமா தேடுவோம், தேடு, அங்கே போய் பாரு, அங்கே பாரு, இங்கே பாரு. நம்ம தொலைச்சிட்டு பெருக்கவங்களை படுத்துகிற பாடு இருக்கே, அது வேறு விஷயம். அப்படி நம்ம தொலைச்சிட்டு அந்தோனியாரை பாடாப்படுத்தினாலும் சரி, அவர் நம்மோடும் இணைந்து தேடி பிடிச்சி ஆண்டவருடைய ஜெப வல்லமையால் அவருடைய ஒரு ஜெப பரிந்துரையால் நமக்கு பெற்று தருவார். இந்த இழப்பீடு என்று சொல்லும்போது அல்லது இழப்புகளை மீட்டெடுப்பவர் என்று சொல்லும்போது பொருட்களை மட்டுமல்ல, அதுக்கு மாயாஜாலம் போதும். ஆனால் மாறாக இழந்த ஆன்மாக்களை, அவருடைய அதாவது இழந்த ஆன்மாக்களை, அதாவது பல்வேறு வகையில் வாழ்க்கையை தொலைத்தவர்கள் வாழ்க்கையில் பல வகையிலே தங்களுடைய நல்ல எண்ணங்களை, மரியாதையை, கௌரவம் பல வகையிலே இழந்ததெல்லாமே மீட்டு கொடுத்துருக்கு. அவருடைய பாணியை வித்தியாசமான, அவரை குறுகிய பாதையிலே அதாவது புதுமைகள் செய்வார் என்று அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தோடு மட்டும் பார்க்கக்கூடாது. மாறாக அவர் ஒரு ஒரு சமூக சீர்திருத்தவாதி. அதனால் அவர்களெல்லாம் ஒன்றிணைத்து எளியவர்களுக்காக வீடு வீடாக சென்று அப்பங்களை பெற்று பகிர்ந்தவர். ஏன் வங்கியை அப்போயே அந்த மக்களுடைய அந்த ஒரு சிறு சேமிப்பை ஒன்றிணைத்து ஒரு சிறு சேமிப்பை ஆரம்பித்து ஒரு வங்கியை ஆரம்பித்தவர் என்றெல்லாம் பல்வேறு வகையான வரலாற்று நிகழ்வுகள்லாம் இருக்கிறது. ஆக தூய அந்தோனியார் என்பவர் இயல்பானவர் மனுஷையா, மனச்சாட்சி உள்ளவப்பா அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு இயல்பானவர். இந்த இயல்பானவர் இழப்புகளை பார்த்து அவர் நகைக்க மாட்டார். மாறாக இழப்புகளோடு இழந்தவர்களோடு இணைந்து மீட்டெடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் புண்ணிய செயலை செய்து கொண்டிருப்போம். அதனால்தான் தூய பிரான்சிஸ் அசியாருடைய அவருடைய பணிகள் எல்லாமே எதற்குமே தயாராக இருந்தார். எந்த பணியில், அதாவது மடத்தில் கொடுக்கப்பட்ட அனைத்து பணிகளையும் அவருடைய புலமையையும் ஞானத்தையும் பார்த்து, நீங்கள் ஏன் குறுமானவர்களுக்கு நீங்கள் கற்பிக்கக்கூடாது என்று கேட்டபோது, சரி அது சரி, நற்செய்தி போதிங்க, சரி, எதற்குமே தயாராக. ஆக இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய, அது ஆன்மா பொருளாக இருந்தாலும் சரி, ஆன்மாவாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய வாழ்க்கை பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு உதவுகிற சில பேரால் மட்டுமே நமக்கு உதவ முடியும். எப்படி சில பேர் மட்டும் நமது மனதில் வருகிறார்கள், அப்படியே அவர்களோடு பேசுவோம்னு நினைப்போம், ஆனால் முடியாமல் கூட இருக்கும். ஆனால் அவங்கள்ட்ட இருந்து ஒரு அலைபேசி வரும், என்ன நல்லா இருக்கியா, இல்லை எப்படி தெரியும், அது கிடக்கட்டும், நீ நல்லா இருக்கியா, இல்லை இந்த 2 நாள் ஒரு மாதிரி எனக்கு இருந்தது, அதான் நான் கேட்டேன். நம்முடைய உடம்பு சரியில்லைனாலோ அல்லது நம்ம ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்கிறோம், பிரச்சனை இருக்குன்னா உண்மையான நண்பர்கள் நல விரும்பிகள் அவர்களாகவே அழைப்பார்கள், நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. இதுதான் உண்மை அன்பு. அவர் நமது பாசாலை அவர்களை போய் தாக்கி அவர்கள் நம்மை பற்றி விசாரிப்பதற்கான ஒரு சூழல்லாம் இருக்கும். இப்படிப்பட்டவர் தான் அந்தோனியார். நம்ம கேட்காமலே அவர் மேல் பற்றுறுதியோடு, ஆண்டவர் மேல் பற்றுறுதி கொண்டு அவருடைய ஜெபப்பெருந்தையை நம்புகிறவர்களுக்கு நிச்சயமாக நன்மை இருக்கு. இதுதான் உண்மை. ஆக இப்படிப்பட்ட காலத்தில் நம்ம பல்வேறு வகையில் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்போ எந்த சூழ்நிலையில் சென்று கொண்டு இருக்கிறோம்? இப்போடைய சூழ்நிலையெல்லாம் நாம் பேச போகிறதில்ல, பேசவும் வேண்டாம். ஆனால் சில விவரங்களை அறிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய தேவை. எதற்கு முன்னுரிமை கொடுக்கிறோம்? ஆண்டவரை முந்த தேடியவர்களுக்கு எல்லாம் நடக்கும். ஆக ஒரு உண்மையான துறவியாக, இறையடியாராக புனிதத்தன்மையை பெற்று விளங்கிய தூய அந்தோனியார் மற்றவர்களுக்கும் ஜெப பரிந்துரையை செல்கிற, மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற, அவர்களுக்கு பெற்றுத்தருகிற அந்த வாய்ப்பு பெற்றது எதனால்? அவர் இனங்கண்டு கொண்டார். எப்படி எம்மாவாசு சீடர்கள் ஆண்டவருடைய அப்பத்தை பிற்கும்போது, ஆண்டவர் அப்பத்தை பகிரும்போது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டன, இனம் கண்டு கொண்டார்கள். நம்ம ஆண்டவரை உணரணும். அதான் குருமானவர்களுக்கு நாங்கள்லாம், அதாவது எப்படி பிரசங்கம் வைக்கிறது, எப்படி நற்செய்தி பகிர்வது அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாணியில் சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன் மிக முக்கியமான பாணி, மிக முக்கியமான என்னன்னா கலெக்ஷன், செலெக்ஷன்,
எலெக்ஷன். கலெக்ஷன் சொல்லும்போதே தெரிந்தெடுத்தல், அதாவது கண்டறிதல். கண்டறிதல் கலெக்ஷன். இதை பாரு அதை பாரு, கண்டறிதல். அடுத்து என்ன சொல்கிறது? செலெக்ஷன், தெரிந்தெடுத்தல். தெரிந்தெடுத்தல், கண்டறிதல், தெரிந்தெடுத்தல், இறுதியாக எலெக்ஷன், தேர்ந்தெடுத்தல். ஆக சகோதரர்கள் என்ன பண்ணணும்னா கண்டறியணும். பல்வேறு வகையான படைப்புகளில் புத்தகம் வாயிலாக, நற்செய்தி வாயிலாக, பல்வேறு நிகழ்வு வாயிலாக அவங்களாம் முதல்ல அவங்கள கலெக்ட் பண்ணணும், கண்டறியணும். இப்போ உள்ள சூழலுக்கும் பொருந்தும், புரிஞ்சுக்கோங்க. கண்டறியணும், நல்லா பார்க்கணும், முழுசாக பார்க்கணும், நிமிர்ந்து பார்க்கணும். என்ன நடக்குது? நாடகமா, வேடமா, இது என்னது, சீசனலா, அக்கேஷனலா, இதெல்லாம் பார்க்கணும். ரைட். ஆக இதெல்லாம் பார்த்துட்டு முதல்ல கண்டறியது, அப்புறம் தெரிந்தெடுத்தல். அடுத்த நிலை என்னன்னா தேர்ந்தெடுத்தல். ஆக இன்னும் ஒன்று செலெக்ஷன். ஃபஸ்ட்டு கலெக்ஷன், செகண்ட் செலெக்ஷன். செலெக்ஷன் சொல்லும்போது அதில் சில ரைட்டு, ஓகே, வா வா, ஓரளவுக்கு வாப்பா, அந்த லைனில் வரும். கடைசியில் தான் இருக்குது மிக முக்கியமானது, எலெக்ஷன். எலெக்ட் பண்ணணும், ஒரே ஒருத்தர் தான் எலெக்ட் பண்ணணும், ஒரே ஒரு பொருளை. நான் ஆளை சொல்லலை, முக்கியமானது. ஆக குருமானவர்கள் இப்படியெல்லாம் இது பண்ணி கடைசியாக அந்த ஒருமித்த நல்ல ஒரு கருத்தை பகிரணும் அப்படின்னு நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். இது எந்த வகையில் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ புரிஞ்சுக்கணும், இது உண்மையில். ஆக இதுதான் உண்மை. ஆக ஆண்டவர் கண்டறிவதற்கான சூழலை கொடுக்கிறார். அதெல்லாம் பார்க்கணும், நிகழ்வுகளை பார்க்கணும். அதில் சிலவற்றை நாம் தெரிந்தெடுக்கணும், இறுதியாக தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆக ஆண்டவருக்காக நாம் கொடுக்கின்ற நேரங்கள், ஆண்டவருக்காக கொடுக்கின்ற நேரங்கள் எல்லாமே நிச்சயமாக இதை தேடி வந்திருக்கிறோம். ஆண்டவரை தேடி வந்தது பலன் வீணாயிருமா? இல்லை. நிச்சயமாக அருட்டுணையால், ஆண்டவருடைய கொடையால் நலமாகும், பலமாகும், வளமாகும், எல்லா வகையிலும் உயர்ந்து நிற்கும். இந்த வகையில் அன்புக்குரியவர்களே, இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய தூய அந்தோனியாருடைய தோழமை மிகு ஜெப பரிந்துரைகள் நம்மை வாழ வைக்கும் வழி நடத்தும். பயங்கர சொல்ல முடியாத சோகத்தில் இதெல்லாம் மற்றவங்கள்ட்ட சொல்ல முடியாது. யார்கிட்ட போய் சொல்கிறது? துரோகங்கள், அதாவது தெரியாதவர்கள் அல்லது எதிரிகள் துரோகம் வேறு, அதாவது அது வேறு, அது பழி வாங்கிறது. ஆனால் பெற்ற பிள்ளைகள் நம்ம பெற்ற பிள்ளைகளே எவ்வளவு துரோகமாக இருக்கிறார்கள், நமக்கு அந்நியமாக நடந்து கொள்கிறார்கள். எத்தனை இழப்புகளை, பாச இழப்புகளை, பெரிய இழப்புகளை, பல்வேறு வகையான பாதுகாப்பு இழப்புகளை பல்வேறு வகையிலே வயது முதிர்ந்த பெற்றோர்கள் சந்திக்கக்கூடிய. அதனால தான் நான் சொல்லுவேன், தயவு செய்து ஒத்த பிள்ளை சொத்த பிள்ளையாச்சுன்னா பெரிய பஞ்சாயத்தாயிரும். மரியாதை உங்கள் பிள்ளைகளை நம்பாதீர்கள், ரொம்ப நம்பாதீங்க. உங்களுக்கென்று ஒரு சூழ்நிலை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். தவறாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. பெற்றோர்களே, அடிக்கோடிட்ட வார்த்தைகளால், அடர்த்தியான வார்த்தைகளால் ஒரு வேண்டுகோள், பிள்ளைகளை முழுசாக நம்பாதீங்க. அவங்களுக்குரியதை செய்யுங்க, அதெல்லாம் செய்யுங்க. ஆனால் அனாவசியமாக நம்பாதீங்க. உங்களுக்கென்று ஒரு வைப்பு நிதி இருக்கட்டும், உங்களுக்கென்று ஒரு பாதுகாப்பு இருக்கட்டும், உங்களுக்கென்று ஒரு எதிர்காலம் இருக்கட்டும். அதனால் பெற்றோர் இதெல்லாம் என்னுடையதுன்னா அப்புறம் நீங்கள் உழைச்சதுக்கு என்ன புண்ணியம்? அதனால் அவர்களும் உழைக்கட்டும், அவர்களும் தேர்ந்தெடுக்கட்டும், அவங்க பிள்ளைகளுக்கு அவங்க கொடுக்கட்டும். அதனால் தயவுசெய்து இதை தவறாக நினைக்க வேண்டாம். அப்பா வச்சுருக்கலாம் என்னதுன்னா இதெல்லாம் வந்து அயல் நாட்டில் அப்படியெல்லாம் நடக்கிறதில்ல. போனால் போகுது, கொஞ்சம் காசுக்கு உன்னை விற்கிறேன், அப்படி தான் விற்பாங்க ஒழிய பொருளெல்லாம் நேரடியாக ஒரு பாரம்பரியமாக போகிறதில்ல. அது இருக்கட்டும். அந்த வகையில் அன்புக்குரியவர்களே, நம்பிக்கையோடு இணைந்திருக்கிறோம். நம்பிக்கை வீணாகாது. இழப்பது எல்லாத்தையுமே மீட்டெடுப்பதற்காகத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு, நம் நிலையோடு இருந்து இழந்து உயிர்த்து உயிர் கொடையை கொடுத்த ஆண்டவர் உயிர்ப்பு கொடையும் கொடுத்திருக்கிறார். அவருடைய அடியார்களாக எத்தனையோ நல்லுள்ளங்கள் பெரியவங்கள்ட்ட போய் கேட்குறோம், பெற்றோருடைய ஆசிரியர் பெறுகிறோம். எந்த ஒரு பின்னணியிலே எந்த நம் புனிதர் தூய அந்தோனியார் இழந்ததை மீட்டெடுக்க இணைந்து பயணிருக்கிறார். அவருடைய பயணம் நமக்கு நன்மையை தரட்டும். நம்முடைய பலவீனங்களை தாண்டி, நம்முடைய குறைகளை தாண்டி நம்மை இறைவனுடைய கொடைகளை பெறுவதற்கான தகுதியை அவர் பெற்று தருவார் என்ற உள்ளன்பிலே தொடர்ந்து பயணிப்போம். இறைக்கரம் நம்மை வாழ வைக்கும், வழிநடத்தும். ஆமென்.